ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மீன் தலையை வச்சு மீன் தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுவும் கேரளா ஸ்டைலில். ஸோ அதுக்கு நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே புளி யூஸ் பண்ண போகிறதில்ல, புளிக்கு பதிலாக பச்சை மாங்காய் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 5 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம். அங்கே நம்ம 2 தக்காளியும் கட் பண்ண போகிறதில்ல, ஸோ இதுக்கு பேஸ்ட் ஆக்க போகிறோம். ஸோ இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். 1/4 கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கிக்குவோம். ஏன் கட் பண்ணி போடுறோன்னா அப்போ தான் கிரேவி திக்னஸ் வரும். ஸோ இதுக்கு வேறு எந்த ஒரு தேங்காய் பவுடரோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறது. ஸோ அதனால தான் இதை அரைச்சிப்போம். அடுத்தது இது கூட ஒரு பெரிய மீடியம் சைஸ் வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்துப்போம். இதையும் குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் கோடு போட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மீன் தலைக்கறி வந்துட்டு ரைஸ் கூடையோ இல்லை வேக வச்ச மரவள்ளி கிழங்கு கூடையோ சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பச்சை மிளகாயும் கட் பண்ணிப்போம். இதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இஞ்சியும் சாப் பண்ணி தான் போட போகிறோம், பேஸ்ட்டு போட போடல. ஸோ அதனால் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி யூனியன் கட் பண்ணிட்டால் போதுமானது. ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டையும் கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி இதையே குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். மீன் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் பூண்டு அதிகமாக போட்டால் தான் நல்லா வாசனை வரும். அதுக்காக தான் பூண்டு வந்து நான் கொஞ்சம் கூடவே எடுத்துருக்கேன். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க மாங்காயை தோலை சீவிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். தோலை சீவிப்போம். ஸோ தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிப்போம். ஏன் இந்த இடத்துல நான் புளிக்கு போய் தான் மாங்காய் போடுறேன்னா இது ரொம்ப சின்ன தலை. ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது 2வது மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் மாங்காய் போட்டது. நீங்கள் புளியும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக புளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் கட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இது கூட கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு நம்ம கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகு பொரிஞ்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது எடுத்து வச்சுருக்க பூண்டை போட்டுப்போம். ஃபஸ்ட்டு அது கூடவே வெட்டி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். இஞ்சியும் போட்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணிப்போம். ஏன்னா இஞ்சியும் பூண்டும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது கூடயே வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டுப்போம்.
போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஸோ இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க மசாலா வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடரு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி. ஸோ இதை 3ஐயும் போட்டுட்டு மசாலா பச்சை வாசனை வரதுக்கு சாத்தே பண்ணிப்போம். ஸோ இதை நல்லா குக் ஆகிற அளவுக்கு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபைன் ரோஸ்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த டைமில் வெட்டி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு ஸோ இந்த டைமில் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக குக் ஆனதுக்காக இந்த டைமில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் இதுக்கு தேவையான அளவுக்கு. ஸோ இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி கொதிக்கிறதுக்காக இப்போ தண்ணி விட்டுப்போம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ ஒரு கப் தண்ணியை விட்டுட்டு கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சுட்டு ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா மீனோட தலையையும் இப்போவே ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் மீன் தலை வந்துட்டு குக் ஆகும். ஸோ இப்போ மீனோட தலையை ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த டைமில் மீனோட தலையை ஃபுல்லாக ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ மீன் தலை குக் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்பப்போ மீன் தலை பெருசாக இருக்கிறதுனால தான் நான் இப்போவே மீன் தலை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ மீன் தலை குக் ஆகிறதுக்காக அப்பப்போ இடைக்கி எடுத்து அப்பப்போ மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுவோம். அப்போ தான் மீன் தலை 2 சைடும் குக் ஆகும். ஏன்னா மீனோட தலை வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதால அப்பப்போ கிரேவியை வந்துட்டு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியெல்லாம் திக்காகிடுச்சு. நம்ம போட்ட மாங்காயும் அதே டைமில் ஈவனாக குக் ஆகிடும். ஸோ அதனால் குக் ஆகாதுன்ற கவலையே கிடையாது. வெட்ட தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நம்ம மீன் தலையும் குக் ஆகிடுச்சு. கிரேவி ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு ஸோ அவ்வளோதான் நம்மளோட தலைக்கறி வந்து ரெடி. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காரசாரமான மீனோட தலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாங்காய் போட்டு நல்லா புளிப்பாகவும் உரைப்பாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.